இந்த பதிவு எதுக்குன்னா, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, அப்பா அம்மா, முக்கியமாக அண்ணன் தம்பி, அவங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். ஒரு சில பிள்ளைங்க நம்பாதீங்கப்பா, பொண்டாட்டிங்களை நம்பாதீங்க, உஷாராக இருங்க. நம்பணும், ஒரு சிலருக்கு சொல்கிறேன், நம்பணும். ஏன்னா கடைசி வரலாம் அவங்க வரப்போகிறாங்க. ஆனால் அவளுங்களெல்லாம் நம்பி அப்பா அம்மா கூட பிறந்தவங்க இறந்தா அவங்கள விட்டுறாதீங்க. இதை கடைசி வரலாம் பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும், உங்களுக்கு பயன்படும். என் ஃப்ரெண்டு ஊருக்கு போயிருந்தேங்க, நான் திருப்பதி போயிருந்தேன். என் ஃப்ரெண்டு பார்த்தேன், ஒரு நாள் தான் அங்கே இருந்தேன். ஃப்ரெண்டை பார்த்தேன். அவங்க சொல்லி ஃபீல் பண்ணாங்க. அவங்க 2 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க. ஒரு பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, 2 பிள்ளைங்க கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்க எல்லாம் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. அது காசெல்லாம் நிறைய வீடு கிட்ட எல்லாத்தையுமே அவங்களுக்கு நிறைய கட்டி கொடுத்து. ஒருத்தர் வந்து ஹைதராபாத்தில், ஒருத்தவங்க வந்து பெங்களூரில் இருக்காங்க. இவங்க எல்லாம் நிறைய செலவு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு. இந்த ஒருத்தர் கல்யாணம் ஆகாமல் வச்சுட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு பொண்ணு பார்க்கணும், அந்த மாதிரி இதுலாம் என்னப்பா இது சீன் போடுறாங்களாம். இந்த மாதிரி கிட்ட நகை இருக்கிறதெல்லாம் கூட கொடுத்துட்டாங்க, எதுவுமே வச்சுக்கல. அவங்களுக்கு இவங்க பண்ண பெரிய தப்பு. இவங்கள தான் ஃபர்ஸ்ட் அடிக்கணும். இந்த பிள்ளைங்க கிட்ட இந்த ஊருக்கு போனா கூட சரி, இந்த தம்பி போனாலும் சரி, யாரு போனாலும் சரி, பாக்குறது கூட கிடையாதான் ஒருத்தருக்கு. ஆனா மருமகளுங்க என்ன உங்க குடும்பத்தையா கழிச்சிட்டாங்க, அந்த குடும்பம் இந்த குடும்பம் அவங்க வீட்டு குடும்பத்தைய கழிச்சிட்டாங்க. உங்களுக்கும் பெத்தவங்க இருக்காங்கல்ல. ஆனா அந்த குடும்பத்தோட பாவம், அந்த பெத்தவங்களோட பாவம் உங்களை சும்மாவே விடாது. உங்க அப்பா அம்மா, கண்டிப்பா சொல்றேன், உங்க குடும்பத்தில் ரோட்ல பிச்சை எடுத்துக்கணும், நாய் அதை பாடுபடுவாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, நான் பேசுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வலிக்குதுங்க. பிச்சை ஏதாவது சொல்றேன், பிச்சை கூட போடுறாங்க, இப்ப எல்லாம் போடுறாங்க நிறைய பேரு. ரொம்ப கோரமா தெருவில் நிற்பாங்க. நான் சொன்னா நடக்குங்க, நான் சொன்னா நடக்கும். அந்த அம்மா படுற கஷ்டத்துக்கு, அவர் படுற கஷ்டத்துக்கு அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இது இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா, அந்த பிள்ளைங்க கிட்ட சொல்லி ஒரு நிமிஷம் ஆகாது. ஒரு பிள்ளை தான் கல்யாணம் ஆகாம இருக்காங்க, அந்த 2 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் நம்ம சொல்லி எது கஷ்டப்படுத்துறதுன்ட்டு போறாங்க. அறிவு கட்ட வருது. நல்லா உலகத்தில் இருக்கிற கெட்ட வார்த்தைலாம் உங்களுக்கு தாண்டி ஒருத்தருக்கு போனுங்கள்ல தெரியாம பேசிக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பிரச்சனை வந்துடுச்சான். அப்போ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்ப எங்க சொல்லிட போறோமோன்னு இப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்லிக்கிறது கிடையாது, அப்படியே மூடி மறைக்கிறாங்களாம் சொல்றாங்க. ஆனா குடி சீக்கிரத்துல இவங்க கண்டிப்பா என் ஃப்ரெண்டு பாப்பாங்க. நீங்க அதெல்லாம் கவலையே பட வேணாம், குடி சீக்கிரத்துல எல்லாம் சரியாயிடும். இன்னொரு பிள்ளைக்கு ஓஹோன்னு நல்லா கல்யாணம் நடக்கும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன் பிள்ளைங்களுக்கு அவங்களோட வெட்ட வெளிச்சம் பட்டம் பகலாகும். அன்னைக்கு உங்க பிள்ளைங்கிட்டே காரி துப்பி பாருங்க. இது போல நிறைய மருமகளுங்க இருந்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியெல்லாம் செய்யாதீங்க. ஒரு சிலர் இருக்கிறீங்க, நம்ம எல்லாம் செய்யாதீங்க. உங்களுக்கும் பெத்தவங்க இருக்காங்க. நடுத்தர் நீங்க கடைசியில எங்க போய் நிப்பீங்களோ தெரியாது, ஞாபகம் வச்சுங்க. அவங்க வயசாயிடுச்சு இல்ல, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பீங்க. இன்னைக்கு சீன் போடுறீங்கல்ல, நல்லா வருது.